ஆசையெல்லாம் முடிஞ்சாப்புல இப்ப ஃபீல் பண்ணது இனத்துக்கு ஒரு தலைவன் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சோ அப்படி நீங்கள் அர்ஜுனாவை தேடுற காலம் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அது பார்த்தீங்களோ எங்க கொண்டு வைக்கிறாருன்னு பார்த்தீங்களே. இதே விஷயத்தை ஏற்கனவே ஒரு செய்தவர் தலைவரும் இது போலதான் 26 நாடுகளோட சண்டை பிடிக்கிறதுக்கு புலம்பெயர் நாடுகள்கிட்ட பிச்சை வாங்கினவர்னு சொல்லி தன் காரை திருத்துறதுக்கு காசு கேட்க சொன்னவர் பாராளுமன்றத்தில் நின்று அர்ஜுனா. அதை நான் ஒரு காணொலியாக போட்டிருந்தேன். இன்றைக்கு திருப்பியும் அதே இடத்துல வந்து நிற்கிறார், குத்தி முறைகிறார். அது பாஸ்கரன், கந்தையா பாஸ்கரன், ரீஜா ஓனர், ஐபிசி ஓனர் கந்தையா பாஸ்கரன் சொன்னவராம் ஊசியோட ஒரு ஆறு திரிகிறார் அவருக்கு வாயில உத்தவணும்னு சொல்லி. நான் சொல்ல பகுடி இப்ப நான் சொல்லலன்னு சொன்னா பயந்துட்டியோடான்னு கேப்பியல், இல்லை நான் சொல்றேன்னு சொன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவியல். மக்களே ஒன்றே ஒன்று தான் சொல்றேன், உங்களை போலதான் எனக்கும் பல பாடுகள் இருக்கு, பல சோழிகள் இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒரு குடும்பக்காரன் நானும். அதனால சில விஷயங்களை பொதுவில் நான் சொல்ல மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைச்சா மாலை போடுவேன், அவ்வளவுதான். விஷயத்துக்கு வரும். என்னென்றால் 93ஆம் ஆண்டு அல்ல 91 இந்திய இருக்கின்றபடியா 90-91ஆம் ஆண்டுகளில் தலைவர் வந்து பாதுகாப்பாக கிளிநொச்சிக்கு நகர்ந்துட்டார். இந்த அந்த விஷயத்தை திருப்பி சொல்றார் ஒரு வீடியோ. அடே ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பி அதை காணொலியா போட்டு அந்த காணொலி என்னன்றதை திருப்பி விளக்கமாக கொடுத்து கொண்டிருக்கிறியே என்னதுக்காக? இந்த காணொலின்ற லென்த் கொஞ்சம் வேறுனா இன்னொரு அட் விழும், அப்போ இன்னொரு கொஞ்சம் காசு தட்டு 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 சாகுது என்பது தலைவர் குறிப்பிட்டு கடைசி நேரங்களில் தலைவர். ரெண்டாவது எதிரிட்ட நிலைய தெரிஞ்சோளுங்க. இது வந்து 1-2 சொல்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் ஒன்று சொன்னால் அங்கே போய் பாருங்க, அது பிரச்சனை இல்லை. இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அண்ணா சொன்னவராம், யார் இந்த அண்ணா அங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணா ஸ்போர்ட்ஸ்மேன், ஜிம் ஸ்போர்ட்ஸ்மேன், அவர்கிட்ட ஒரு காணொலி ஒன்று நடக்குது. அந்த காணொலி விரைவில் நான் போடுங்க. நான் என்ன நேரங்களும் இல்லாமல் எந்த பர்சனல் வேலையில் பார்த்து கொண்டிருக்கிறதால, அதே நேரம் இந்த கோதாரியை நடுக கதைச்சு கொண்டிருக்கிறது எந்த வேலை இல்லைன்றதால சில விஷயங்களை தட்டி கழிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இந்த மாகாண சபை தேர்தல் அறிவிச்சா பிறகு தரமான சம்பவங்கள் வேறு லெவலில் பாப்பியல் யார் இப்படி அப்படின்றது எல்லாமே நாங்கள் அதை ஆதாரம் இல்லாமல் எதுவுமே கதைக்க மாட்டேன். ஆதாரத்தோட மட்டும்தான் கதைப்பேன். கதைக்கிறது எல்லாத்துக்குமே ஆதாரம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட நான் விட மாட்டேன்ன்றதை இதில் சொல்லி போட்டு வெற்றி அன்னையை பற்றியும் ஒரு காணொலி ஒன்று கிடக்குது. அந்த காணொலி நான் சொல்லுவேன். அந்த அண்ணன் சொன்னவராம் இவருக்கு தலைவர் இந்த காலத்தில் இந்த போராட்டத்தில் சில விஷயங்களை நுட்பங்களை சொல்லி கொடுத்தவராமண்டா அதை சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, அதை சொல்லி முடியுங்க நீங்களாம். நாங்கள் உங்களோட விஷயம் தேசிய தலைவருடைய பேரை நீங்க நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ இந்த வீடியோவில் நீங்க பாக்குற மாதிரியோ இல்ல எங்களுடைய தேசிய தலைவர் வீடியோவில் உன்னதான் பாக்குறோம். அதுக்கு மேலதான் நான் பாராளுமன்றத்துல பல தலைவர் உனக்கு பல தடவை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்காராம். என்ன சொல்ல போறீங்களா சொல்லுங்க. என்ன சொல்றதால சிகளான்னு தெரியாது சொல்லுங்க. என்னை சொல்வதால தலைவர் எங்களுடைய நாட்டினுடைய எங்களுடைய மக்களுடைய கடவுள் என்பதை நீங்க மாத்தலாம். சரி, நீங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்றது விளங்கும். இதுதான் ஹைலைட். அதாவது வந்து இந்த விஷயத்தை வச்சதுக்கு காரணம் என்ன சொன்னா, அந்த ஒரு சம்பவத்தை இதுல சொன்னா நாங்கள் கொஞ்சம் புல்லரிப்போம். அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு உணர்வு தட்டுப்பட்ட உடனே வர்றா எங்களோட தெய்வம் எப்படி வாழ்ந்துருக்குது என்று சொல்லி இதன்னைக்குள்ள இந்த விஷயத்தை போட்டு அடிச்சு விட்டா அது சிக்ஸர். அர்ஜுனா அடிப்பான் சிக்ஸர். அதனால் விட்ட வீடியோ தான் இது, விட்ட கதை தான் இது. ஸோ அதனால தான் நான் அதை தட்டுறேன். என்னென்னு சொன்னால் அவற்ற சுயலாப அரசியலை வந்து இந்த காணொலியில் காட்டிடலாது. அதே அவர் தான் பார்க்கணும். ஆயுதமேந்தி போராடவோ அல்லது நான் அந்த நேரத்தில் அந்த ஆயுதமேந்திர குரூப்லேயோ நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கையில் நீங்கள் இருந்ததுங்க தெரியுமே. பெருதேனியாவில் வந்து தமிழ் மாணவர்களுக்கும் சிங்கள மாணவர்களுக்கும் இடையே ஏதாவது கலவரங்கள் சண்டைகள் வந்தால் அப்பே ரட்ட ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி சிங்கள மாணவர்களுடன் தமிழ் படியங்களுக்கு போட்டு அடிக்கடி நடிக்கிற ஒரு டீமில் நீங்களும் ஒரு ஆளுன்னு சொல்லி அறிஞ்சேன். நான் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து படித்த மாணவர்கள், உங்களோட சக நண்பர்கள் இந்த விஷயத்தை அழகா தெளிவாக சொன்னவே எனக்கு. அர்ஜுனா, ஏன் எங்களை தமிழ் மக்கள் வெறுக்கிறார்கள் நீ சொல்லு. வெளிப்படையாவே சொல்றேன். அதாவது இவர் அந்த இதுல பேர் சொல்லாம சொல்லி கொண்டு போறார். ஒரு ஆள் சொன்னவர் தன் கையில ரத்தக்கரை இல்லை. அதாவது வந்து போர் குற்றத்துக்குள்ளேயும் அவற்ற சம்பந்தம் இல்லை, கடைசி இறுதி யுத்தத்துக்கும் அவற்ற சம்பந்தம் இல்லை, எந்த விதத்திலும் இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்ததும் இல்லை, அதனால இந்த கையில ரத்தம் இல்லை, என்ன ஏன் தமிழ் மக்கள் வரைக்கணும்னு சொல்லி சஜித் கேட்டவரான்.
அது சஜித் கேட்டதுக்காக இவர் சொல்ல வேறாம் சஜித்துக்கு என்ன விஷயம்னு சொல்லி அதை சொல்லி கொண்டிருக்கார். சரி, அந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லை, தட்டி கொண்டு வரேன். இதுல இந்த காணொலியில முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதை மட்டும் தான் சொல்லி கொண்டு வரேன். வாங்க. என்னது கொண்டாடி ஏதாவது சனத்தின் மண்டில விளையாட ஒழிய சனம் கணக்கெடுக்கிறதே அப்படி நிப்பாட்டி கிழிஞ்சு போச்சு, ஒட்டு மொத்தமா கிழிஞ்சு போய் அதோ மாட்டாங்க. சரிதானே? அது எத்தனை நாளைக்கு எங்க சனத்துல ஓடுமென்னு சொல்லுங்க. அந்த அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டா இல்ல, அடுத்த ஜேவிபி பற்றி அதாவது NDP பற்றி சொல்றேன். மொத்தமா கிழிஞ்சு போய் அதோ மாச நாயக சனம் கணக்கெடுக்கிறதே அப்படி. நாமல் ராயபக்ச ஒரு சிறந்த அரசியல்வாதி, என் அரசியல் நண்பன். மஹிந்த ராயபக்ச எனக்கு ஒரு அப்பா மாதிரி. சஜித் ஒரு நல்ல மனுஷன், சூப்பர் மனுஷன், ஒரு ரத்த கரையே இல்லாத மனுஷன். ரணில் விக்ரமசிங்க ஒரு ஹம்பிள் மேன். இவர்கள் எல்லாரும் என்ற நண்பர்கள். டிடி என்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவன் சட்டம் கிழிஞ்சது, அவன் வேஷம் கிழிஞ்சது. இப்போ விளங்க இல்லையா நாங்கள் என்ன சொல்ல வாரோம்ன்றது? அர்ஜுனா ராமநாதன் என்ன சொல்ல வாரன்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்காட்டில் இதுக்கு பிறகு விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யலாது, விளங்கினா பெட்டர். சரி, அது மாகாணசபை தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். உங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள், உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள், உங்களோட தேர்தல் செயற்பாடுகள், அதுக்கு முதல் நடக்க போகிற அரசியல் செயற்பாடுகள் எல்லாத்திலையுமே இருந்து முடிவெடுக்கலாம் மாகாண சபை யார்ட்ட கைக்கு போகும் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே உறவுகளை சொல்லக்கூடியது ஒன்று தான். மாகாண சபைன்றது எப்போவுமே வடக்கு மாகாண சபை என்று சொல்லி ஒரு தனி தேர்தலில் வடக்கு மாகாண சபை என்றதை ஒரு நிலப்பரப்பா அல்லது ஒரு தேர்தல் தொகுதியாக அறிவித்தா அந்த அதிகாரங்கள் ஆட்சிகள் எப்போவுமே தமிழ் மக்கள்கிட்ட கையில் இருக்கணும் என்று சிந்திக்கிற ஒரு சிந்தனை எனக்கும் இருக்குது. அதனால் சில விஷயங்களை தேர்தலுக்குரிய காலம் வரைக்குள்ள என்ன சொல்ல வேணுமோ அதை நான் அப்போ சொல்லுவேன். இப்போ ராசாண்ட காணொலிக்கு பதில் சொல்லி கொண்டு வரேன். அதனால் இதுக்கு இல்லை அதை கேட்டுறாதீங்கோ. இதுக்குள்ள சொல்கிறது அதுக்கு இல்லையா? ஆனா தேர்தல் தூங்கினாலே அவருடைய கிளர்ச்சி பிரச்சனை, அந்த கிளர்ச்சி பிரச்சனை. ஆனால் அது அரசாங்கம் சொல்லிட்டான்றதால இது வரைக்கும் நீ சொல்லி ஒன்றுமே நடக்கலடா. பாராளுமன்றத்தில் சும்மா பொய்யுக்கு மேலே பொய்ய சொல்லாடாப்பா அர்ஜுனா. நாங்களும் உங்களோட காணொலி மட்டுமில்லை, பாராளுமன்ற உரையில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறத கூட கேட்டுக்கொண்டான் இருக்கிறோம், பார்த்துக்கொண்டான் இருக்கிறோம். எங்களோட தமிழ் எம்பிமார் என்ன பேசினோம் என்றதையும் பார்த்துக்கொண்டான் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களன்றதையும் கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டான் இருக்கிறோம். என்ன ஒரு சோசியல் மீடியாவில் டிஆர்பிக்காக இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் என்ற வகையில் சில உறவுகளுடைய சில மக்களுடைய பார்வை அதிகம் அர்ஜுனாவில் இருக்கு. என்னன்னு சொன்னால் இது புது விளக்குமாறு. அப்போ இந்த புது விளக்குமாறில் கனவேருக்கு ஒரு ஆசை இருக்குன்ற வகையில் உமக்கு உங்களோட காணொலிகள் மேலே கனவேருக்கு ஆர்வம் இருக்குது. அதனால் பார்க்கப்படுது உங்களோட காணொலியை தவிர மற்றாக்கள் நாங்கள் பார்க்காம இல்லை. அதனால் எங்களுக்கு எல்லாமே விளங்கும். நீர் சொல்லி அங்கே என்ன குத்தி முறிஞ்சது, நீர் சொல்லி அங்கே என்ன நிமிந்தது, நீர் சொல்லி அங்கே என்ன நடந்ததுன்ற எல்லாமே எங்களுக்கு தாராளமாக தெரியும், நல்ல தெளிவாக தெரியும். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் ரோட் டிராஃபிக்கில் பார்க் பண்ணக்கூடாத இடத்துல காரை பார்க் பண்ணதுக்கு கேஸ் போட்டதை போய் சொன்னால் தானே நீர் அங்கே என்னதுக்கு பொண்ணு என்ன பாராளுமன்றத்தில் பேச விடுறாங்கள இல்லை எனக்கு மேலே தேவையில்லாத வழக்குகளை போடுறாங்களேன்னு ஐக்கிய நாடுகள் சபையில் போய் சொன்ன வராமல் தானே வீடியோ ஓட்டாது. இது சொல்லுது பொய் சொல்லுகிற நீங்கள் எப்பவுமே எதிரிகள் தான். பொய் சொல்றாங்க எதிரிகள் தான். பொய் சொல்லுகிற எதிரிகள் நீங்கள் எப்பவுமே எதிரி தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். விளங்கினா சரி. தலைவன் இருக்கும் வரை இதைத்தான் நான் திருப்பியும் சொல்றேன் அர்ஜுனா. நீங்கள் போய் கண்ணாடிக்கு முன்னால திருப்பி ஒரு 2 தினம் சொல்லி பாருங்க, 3ஆவது தினம் கூட சொல்ல வாய் வராது. ஏன் தெரியுமே என்னத்தானே நான் சொல்ற மாதிரி கிடக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அதான் உண்மை. விஷயத்துக்கு வாங்க. முக்கியமான நான் சொல்றேன், சுமந்திரனோ ஸ்ரீதரனோ அல்லது எங்கட கட்டக்காலத்தனோ கஜேந்திரனாரோ தமிழனுக்கு தலைவனாக முடியாது. இல்ல நான் கேட்கிறேன் உங்களோட மக்களே, இந்த அர்ஜுனா ராமநாதன் இப்படித்தான் கனடாத்துல வந்து இப்ப சுமந்திரன், ஸ்ரீதரன், கட்டக்காலத்தன், கஜேந்திரகுமாரன் சொல்றாரு தான். இதுல மற்ற 3 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த கட்டக்காலத்தன்ன்றது கஜேந்திரன் அவர்களை சொல்றேன். இப்ப நான் அர்ஜுனா ராமநாதனோட பல்லவராயன் சொல்லட்டும், அது பிள்ளை தானே. அர்ஜுனாவது விளங்காது. டாக்டர் என்று சொல்றார், அவ்வளவு செய்தனான் இவ்வளவு செய்தனான்னு சொல்றார், அப்படி இப்படி என்று சொல்றார், விளங்காது. திருப்பி ஏன் கட்டக்கலத்தன் இருந்தாலும் சொல்றார். அதாவது வந்து ஒரு தோற்றத்தை, அதாவது வந்து அவர்களுடைய உடல், அதாவது வந்து பாடி ஷேமிங்னு சொல்வார்களே, அதாவது வந்து அவருடைய உடல்நிலையை வந்து அவதூறு செய்கிறது, ஏளனப்படுத்துறது. இந்த வேலையை தான் இப்போ அர்ச்சனா ராமநாதன் செய்கிறார், இப்போ வரைக்கும் செய்கிறார். ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இனிமேல் கெட்ட வார்த்தை தப்பாக கதைக்க மாட்டேன்னு ஒன்றுங்க. கஜினி சூர்யா, இது கஜினி 2 வந்து ஏற்றுக்கொள்ளணும், மனசார ஏற்றுக்கொள்ளணும். இங்கதான் எங்களுடைய தமிழன். கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தோன்று கேட்கல, எப்படி சிரிக்கிறீங்கன்றதை நான் இப்பவே கற்பனை பண்றேன் என்று சொன்னா எனக்கு தெரியும். என்ற உறவுகளுக்கு
பயங்கர ஸ்ட்ரெஸ். பாராளுமன்றத்தில் இது போய் கதைக்கிற கதைகள், யூடியூப்களில் கதைக்கிற கதைகள், டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிற கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டு 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 ரத்தம் கொதிச்சு போய் நிற்கிற ஆக்களுக்கு இந்த காணொலியை பார்க்கல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரு, இது கொஞ்சம் அந்த மனம் லேசாகிற மாதிரி உணர்வியல் என்றது 100% உண்மை. இதை தொட்டு அர்ச்சுனா ராமநாதன் எனக்கு தரமான காணொலி என்று ரக்வார்ன்றதும் எனக்கு தெரியும், அதுக்கு தரமாக திருப்பி பதில் கொடுப்பேன்ன்றதும் எனக்கு தெரியும் என்றது அவருக்கு தெரியும். சரி வாங்க விஷயத்துக்கு தொடர்வோம். இவன் எங்களுக்காகவே போராடுகிறான், எங்களுக்காகவே சாகுறான். நியூஸ் சென்டர் அர்ச்சுனான் அடிச்சு பாருங்க பாரு. நியூஸ் சென்டர் தமிழ் அர்ச்சுனான்ல இந்த அதை எழுதியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அவை நீங்க போய் பார்க்கலாம். என்னன்னா நியூஸ் சென்டர் அர்ச்சுனா அன்னு சொல்லி அடிச்சு பார்க்கட்டான் பாருமாம். நியூஸ் சென்டரில் போய் சொன்னதை தான் நான் இப்போ போட்டு காட்டினேன். டீச்சர் யார், டீச்சர் டைம் பிரின்சிபல் டைம் போட்டோவை கக்கூசில் கொண்டே ஒட்டினான்னு சொல்லி சொன்னார். இது அங்கான் சொன்னவர், இது மட்டுமில்லைன்னு கணக்க சொன்னவர். எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அந்த நியூஸ் சென்டர்ல இருக்கிற வீடியோ தான் எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை தேசிய தலைவரோடு ஒப்பிட போக இல்லாது. ஆனால் இந்த கஜேந்திரகுமார் மாதிரியான கழுசடைகள், ஸ்ரீதரன் மாதிரியான பார்களை வேண்டி கொடுத்த காலத்தை பார் விடயத்தை எங்கட டிவி நேற்று தெளிவாக என்ன சொன்னது, யார் என்ன வேண்டி கொடுத்தா இந்த கலைக்க விரும்பி எல்லாமே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. முள்ளிவாய்க்காலுக்கு கஜேந்திரகுமார் காசு வேண்டதை சொல்லி வச்சிருக்காங்க, பார் வேண்டதுக்கு இவங்க வேண்டதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அர்ச்சுனாட்ட சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அர்ச்சுனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு போல கதையும் அவங்க சொல்லிக்கல, நீங்கள் அவங்கள்ட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் தானே. இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் கடைசி முடிவு வரைக்கும் நடந்த சம்பவங்களில் இன்னென்ன விஷயங்களை யார் செய்தது உங்களுடைய ஆக்கலன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் தானே அர்ச்சுனா. நீங்கள் அதை கேட்டு ஒரு யூடியூப்ல ஒரு காணொலியா போடுங்க. நாமல்கிட்ட கேட்டேன், நாமல் உங்களுடைய அப்பாவில் இவ்வளோ பெரிய கேசுகள் கிடக்கு, உங்களுடைய அம்மா உங்களுடைய சித்தப்பாவில் இவ்வளோ சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடக்குது, எல்லாம் உண்மை ஒன்று சொல்லி கேளுங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு அதே ஒரு காணொலியாக போடுங்க, பார்ப்போம், சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கும் உண்மை என்னன்றது புரியும், உங்களுக்கும் உண்மை என்னன்றது புரியும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களே இல்லை, அர்ச்சுனா ராமநாதன் இந்த வார்த்தையை இந்த கேள்வியை நீர் அங்கே கேட்டீரன்னு சொன்னால் நமக்கு செவிட்டை பொத்தி போடுறதை மட்டும் இல்லை, உமக்கு என்ன செய்யணுன்றதே அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதனால நீர் அதை கேட்க மாட்டீர், நீர் அவ்வளோ பெரிய வீரன், கேட்க மாட்டீர் அதுகளை. அங்கே அவங்களோட என்னோட வர்றால் தான் நீர் விளங்குதா, நீர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அந்த போலா கதையும். அதுக்காக இப்போ நான் உண்மை பற்றி இதில் சொல்கிறேன்றதுக்காக நாங்கள் வந்து ஏதோ பழைய அரசியல்வாதிகளை இந்த சைக்கிள் கட்சியோ அல்லது வீட்டு கட்சியோ இல்லை ஸ்ரீதரனோ சுமந்திரனை இப்படி யாரையோ ஆதரிக்கிறாள்னு சொல்லி எனக்கு முத்திரை ஊற்றி போடாதீங்க. என்ன போல போன்ற உறவுகள், என்னை பற்றி தெரிஞ்ச உறவுகளுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணொலியை புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்த வேணும்னு சொன்னால் நான் ஒரு விஷயத்தை இதில் கதைக்கிறேன். அதுக்காக நான் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவனும் இல்லை, இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக செயற்படக்கூடிய ஆளும் இல்லை. மாகாண சபை தேர்தலுக்கு யார் அந்த நபர் என்றதை நீங்களும் தேடிக்கொண்டிருக்கிற மாதிரி நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும். இதுதான் உண்மை. தொடர்ந்து வரப்போகிற நாட்களையும் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இந்த காணொலிகள்லையோ இல்லை என்னுடைய செயற்பாடுகள்லையோ எங்கேயாவது நீங்கள் பார்க்கலாம் நான் யாரை தேடிக்கொண்டிருக்கிறேன், யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன்றது எல்லாத்தையும் இனி வர்ற நாட்களை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் நான் ஆதரவாளன் என்ற சிந்தனையில் என்ன நீங்கள் பார்த்துடாதீங்க. அப்படி பார்த்தா இந்த காணொலியில் உங்களுக்கு தவறு தெரியலாம். அந்த காணொலியில் தவறு தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு நடுநிலையாளன் அல்லது ஒரு மக்கள் ஒருவன் இந்த கேள்விகளை அர்ச்சுனா ராமநாதன்கிட்ட கேட்குறான். ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடி நான் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் எங்கள் உணர்வுகள் புரியும், ஊமைகளாய் நாம் இருக்கும் காரணம் தெரியும். அந்த வரிகள் பாடினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த காணொலிக்கு அது பொருத்தமான பாடல் என்றதால இந்த அர்ச்சுனா வந்து தன் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒரு வீடியோ பாட்டை போட்டு இருக்குது, என் இனமே என் ஜனமே என்னை உனக்கு புரிகிறதாண்டு. இன்னும் தெளிவாக எங்களுக்கு புரியும் ராசா, உனக்கு தான் உன்னை புரியலை. போய் கண்ணாடிக்கு முன்னால் கேள், நான் நேரண்டு கேள். இல்லைன்னா நாலு நல்ல மனுஷரோட உறவாடு உரையாடு, அவங்கள்ட்ட கேள், அவங்க சொல்லுவாங்க நீ யார், நீ என்ன செய்கிறான்றது. அதான கேட்குறதா உதவி தேக்கிறதா பக்குவமே இல்லையே. நமக்கு 4 அல்ல கை இருக்கு, ஆபத்து பாந்தவர் மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது, பரமார்த்த குருவும் சீடர்களும் மாதிரி நீ என்ன சொன்னாலும் ஓமன்றது அதுகளும் கேட்குங்கள், அதுகள் என்ன ஓமன்றது குட்டேரூர்ன மட்டையல் மாதிரி உண்டா தெரிஞ்சோன்று நீங்கள் நினச்சோன்றுக்கிறீங்க. நீங்கள் இதை பெரிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்க போகிறீங்க எங்களுக்குன்னு சொல்லி உங்களோட சம்பவம் எல்லாமே முடிஞ்சுது, உங்களுக்குரிய வரலாறு எல்லாமே முடிஞ்சதுன்றது உங்களுக்கு விளங்க இல்லை. பிரதேச தேர்தலில் நீங்கள் வேட்பாளர்களாக தெரிவு செய்து நிப்பாட்டின இடங்களில் உங்களுடைய ஆட்களுக்கு கிடைச்ச வாக்குகள் என்ன? ஏதாவது ஒரு இடத்துல பிரதேச சபையில் நீங்கள் வெண்டனீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல அமோக வெற்றி கிடைச்சது அர்ச்சுனா ராமநாதன் சொல்லுவீங்களா? எல்லா இடத்துலையும் அர்ச்சுனா ராமநாதன் ஆக்கள் பிரதேச சபைக்கு நின்ற இடங்கள் 4-5 தான். மிக்க இடத்துல எல்லாம் வேட்பு மனுவை வந்து புள்ள மாநகர சபைக்கு நின்ற இவற்றை பிஏ வந்து சைனை வைக்காம அனுப்பின வேட்பு மனு என்று சொல்லிலாம் எங்களுக்கு தெரியும். அதனால நின்ற இடங்கள் எங்காவது வாக்கு விழுந்திருக்காங்க, மக்கள் எங்கேயுமே உனக்கு வாக்கு தரையில ராசா. ஏன்னு சொன்னா போதுமடா
உன்னை தெரியாமல் கொண்டு வந்துட்டேன் பாராளுமன்றத்துக்கு, இதுக்கு பிறகு பிரதேச சபைக்கு முன்ன கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடியா இல்லைன்றதை தெளிவாக உனக்கு விளங்கப்படுத்திட்டு எங்களை சனங்கள். இதுக்கு பிறகும் மாகாண சபையில வெண்டு தீர்வன் 2029 எந்த ஆட்சி தான் நாமல் வரைக்கும் நான் தான் கொடி என்று சொல்லிக்கொண்டு கற்பனை உலகத்திலே கனவுகளில் திரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இதுக்குள்ள சூப்பர் டாக்டர் வார கமெண்ட்ஸுகளில் கணக்கை போய் பார்த்தா இந்த இமெயில் ஐடியை பாருங்கன்றாரு இவர் கணக்கு கமெண்ட்ஸுகளுக்கு. இவற்ற வீடியோக்களுக்கு வர கமெண்ட்ஸுகளில் கணக்கு இமெயில் ஐடியை நான் போய் பார்த்துனேன். எல்லாமே ஒரே டேக்குகளில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் ஐடி. அதாவது நான் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த டெலிவிஷன்ஸ் இருக்குது, அதாவது தொலைக்காட்சிகள் தங்களுடைய காணொலிகளை அதிகமாக பார்வையாளர்களை உருவாக்குறதுக்காக ஒரு யுத்தி ஒன்றை கையாளுவாங்க. என்ன மாதிரின்னு சொன்னால் சோஷியல் மீடியா ப்ரொமோட்டர்னு சொல்லி ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவன்கிட்ட ஒரு 1000 இமெயில் ஐடி இருக்கும். அந்த 1000 இமெயில் ஐடியில் 1000 ஃபேஸ்புக் வச்சுருப்பான் பிள்ளை. அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அதில் இருந்தெல்லாம் கடலை போட்டு கொண்டிருப்பான். கனவேரோட கதைப்பான். பொம்பளை மாதிரி கதைப்பான், ஆம்பளைகளுக்கு பொம்பளை மாதிரி கதைப்பான், பொம்பளைகளுக்கு ஆம்பளை மாதிரி கதைப்பான். எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி கொண்டிருப்பான். இவங்களோட ஒரு முக்கியமான வீடியோக்கள் வரைக்கும் அந்த வீடியோ கூட லிங்க் எனக்கு போட்டு இந்த அண்ணாண்ட வீடியோ தானே ஒரு பேருங்க ஷேர் பண்ண கொண்டு போட்டு விடுவான். அங்கே போட்டு விடுறேன், அது ஷேர் ஆகும், நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. இது நடக்கும். இதுக்குள்ள கன விஷயங்கள் ஓடும். இப்படியானா அதே நேரம் இந்த 1000 ஃபேஸ்புக்குகளில் இருந்தும் இல்லை அந்த 1000 இமெயிலையும் இருந்து கமெண்ட்ஸ் அடிப்பான். சூப்பர் டாக்டர், வாழ்த்துக்கள் டாக்டர், கிரேட் டாக்டர், நீங்கள் தான் எங்கட முதலமைச்சர். தட்டி போட்டு தடை போட்டு போயிட ஒரே ஆள் தான், ஒன் மேன் ஆமியா ஒரு 1000 ஐடி வச்சு செய்வான். இது சோஷியல் மீடியா ப்ரொமோட்டர், தொலைக்காட்சிகள் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒக்யூபேஷன். அதே நேரம் ஒரு ப்ரொஃபஷனலாக அதை அவங்க செய்வாங்க. இதே வேலையை அரசியல்வாதிகளும் செய்கிறாங்க, எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அதில் புதுசாக அர்ஜுனா மட்டும் என்ன விதிவிலக்கா? வாரன் வாடி நீ வா, மாகாணசபை தேர்தலுக்கு வா, மாகாண சபை தேர்தலுக்கு வா. அவங்களோட கலாச்சார உண்மையான விஷயம் அப்ப நீர் கதைச்சா உண்மையான விஷயங்கள் வெளியிட வரும். ஸ்ரீதரன் போய் கயேந்திரகுமார் போய் கதைச்சா பொய்யான விஷயங்கள் வெளியிடும். அவங்க நக்கி பிழைக்க போறாங்க, நீர் உண்மையை அறிகிறதுக்கு போறீங்க. இதை நாங்கள் என்ன ஏற்றுக்கொள்றது? ஏன்னா பாராளுமன்றத்தில் நீர் சொன்னீர் என் மனுஷியின் சிங்களம் தான் சொல்லி சொன்னீரல்லோ. ஆனால் வெளியில சொல்றீர் உங்களோட மனுஷி தமிழ் என்று சொல்லி. ஆனால் பாராளுமன்றத்தில் சொன்னீர் என்ற மனுஷி சிங்களம், நான் என்னண்டு வடக்கு தெற்கு பிரிப்பெண், நீங்கள் வடக்கு இப்போ தெற்கு கொண்டு போங்க ஒன்று நாங்களே பேக்கெட் பண்ணி தரமுண்டெல்லாம் சொல்லி பாராளுமன்றத்தில் சொன்னால் தானே நீர் போய் அவங்களோட காய்ச்சி உண்மை எடுக்கிறீர்னு சொல்லி நாங்கள் நம்ப வேணும். இதை வேற காணொலியாக வர போட்டு நீர் எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அது வேற நம்பாத சினமன் நம்ப வேணும். கனவு காணும் வாழ்க்கையாரும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரமென்று. அர்ஜுனா யாராலையும் தடுக்க முடியாத முருக கடவுள் எழுதி வைக்காண்டா. ஐயோ சாமி டே நானடா வரவத யாராலையும் நான் பார்த்தா நான் அன்றைக்கும் சில பேர் என்னுடைய படத்தை போட்டு வடக்குமான முதலமைச்சராக அர்ஜுனா வரவத யாராலையும் தடுக்க முடியாத 2026 மிகப்பெரிய காமெடி என்று சொன்னால் இதுதான். குறிச்சி வச்சு கொள்ளுங்க. 2026 சிறப்பான காமெடி உண்மை வச்சு ஆற்றல் எடுத்திருக்கிறாங்களா அவங்க. சரியோ? ரெண்டாவது, நீர் உருவாக்கின அந்த ஃபேக் கிரியேட்டர்ஸ் இருக்கிறது தானே, அவங்கள் உமக்காண்டி செய்கிற சோசியல் மீடியா வேலை. இது எங்களுக்கு தெரியாமல் இல்லை, எங்களோட சேனத்துக்கும் தெரியாமல் இல்லை. உங்களோட நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க இந்த விஜய் டிவின்ற வீடியோவை பார்த்து தான் எங்களோட சேனம் அழுது கொண்டிருக்குன்னு சொல்லியோ. உங்களோட காணொலிகளையும் பார்த்து அழுகிறோம், உங்களோட காணொலியையும் பார்த்து சிரிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்களும் கூட அந்த மாதிரி கிரியேஷன் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது சரி, இடைக்குள்ள கேள்வி, இந்த பாராளுமன்றத்தில் ஏதோ பிடியான வந்துதான் உங்களோட லோயர் அங்கே ஒன்றும் கதைக்கு இல்லையோ, லட்சக்கணக்கில் வண்டி கொடுக்குறீங்களே லோயருக்கு. எனக்கு தெரிஞ்ச லோயர் மேரெல்லாம் 2000 3000 5000 10,000 வாங்குறாங்க. உங்களோட லோயர் மச்சின் லட்சக்கணக்கில் வாங்கியும் பிடியான வந்திருக்குதே ராசா, அதுக்கு என்ன கட்டம் என்று விளங்க இல்லை. இதை நீங்கள் சொல்ல போறீங்கள் அனுர அரசாங்கம் உங்களுக்கு செய்ததுன்னு சொல்லி. இதை என்னங்கள் நம்ப போகணும். சரி வாங்க, நீங்கள் வாங்க ராசா, விஷயத்துக்கு வாங்க. வீடியோ லெந்தா போகுதுன்னு குறநச்சிடாதேங்கோ, பார்க்க விருப்பம்னா பாருங்க, இல்லை தட்டி கொண்டு போங்கோ. முருக கடவுள் ரெடி வச்சுக்காண்டா. ஐயோ சாமி டே நான் எல்லாத்தையுமே கண்டு கழிச்சு காதலிச்சு எல்லாமே செஞ்ச ஒரு சாதாரண மனுஷன். எங்களுக்கு அந்த மாதிரியான தேவைகள் அந்த மாதிரியா சாதாரண மனுஷனா இவர்? நீங்கள் சொல்லுங்க கொமெண்ட்ஸ்ல, இவர் சாதாரண மனுஷனும் எண்ணங்களும் இல்லை. எங்களை அப்படி தலைமை மக்கள் தூக்கி கொண்டாடணும்னு நான் நினைச்சதும் இல்லை. எனக்கு அந்த உண்மையான ஒரு அரசியலை கட்டி வச்சுட்டு போகணும். அந்த தமிழ் தேசிய தமிழ் கூட்டமைப்பு அரசியல், இந்த போலி தமிழ் தேசிய அரசியல், மணிவண்ணன் நேற்று சுவாஸ் ஒரு பக்கத்தால, ஸ்ரீதரன் ஒரு பக்கத்தால, கயேந்திரமார் ஒரு பக்கத்தால நேற்று மேடை போட்டு காய்ச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு மேடை போட்டு காய்க்க தேவையில்லை. நீங்க மேடை போட்டு காய்ச்சது 20 பேரும் பார்க்க மாட்டார்கள். நாங்கள் என்ற 7,000 பேர் பார்ப்பாங்க. அதுல ஐயா விளை கொள்ளுங்க. என்னடா
மேடை போட்டு கதைக்கிறதாலையும் மணிவண்ணன் மாதிரியான சில கிறுக்கிகள் வந்து தமிழரசு கட்சியில சேர போறதாலையும் தமிழ் மக்கள் உங்களை ஒரு அரசியல் தலைமைகளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆகவே முட்டாள்தனமான வேலைகளை செய்யறது மணிவண்ணன் மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்றேன், முட்டாள்தனமான வேலைகள். அன்னையில கூட நான் பார்த்தேன்னா அர்ஜுனா ராமநாதன் மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றேன், முட்டாள்தனமான வேலைகள் செய்யறத விட்டுட்டு பாராளுமன்றத்தை ரிசைன் பண்ண போறாரு. அந்த வேலையை பார்த்துட்டு பேசாமல் போய் கொண்டே டாக்டர் வேலைக்கு ப்ரைவேட் அங்கேயோ போட போறாரு. அதுவும் கொழும்பில் தான் போட போறேன்னு சொல்லிட்டார். யாழ்ப்பாணத்தில் நீர் வேலை செய்ய மாட்டேர். என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நமக்கு மருத்துவத்துறையில் வேலை கிடைச்சி நியமனம் கிடைச்சதே வடக்கில், அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரணிலுக்கு கடிதம் கொடுத்தாள். நீர் சேலஞ்ச் பண்ணுறேன் நான், நீர் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமையை உங்களோட கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டு நீர் ஒரு சாதாரண மனுஷனாக வந்து மாகாண சபைக்கு வேலை செய்கிற காலத்தில் உங்களுடைய வயிற்று பிழைப்புக்கு ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி வைத்தியராக திருப்பி நீர் பணியாற்ற போறீர் எங்கேயாவது ஒரு பிரைவேட் வைத்தியசாலை என்று சொன்னால் அது யாழ்ப்பாணமாக இருக்குதா என்று சொல்லி கேட்டால் 100% நான் அடி சொல்கிறேன், இல்லை. அர்ஜுனா கடைசி வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய மாட்டார். அப்படி நீர் வேலை செய்து காட்டும் பார்ப்போம். போன முறை தேர்தலில் மணிவண்ணன் அவர்கள் ஏதாச்சும் ஒன்று பேர் பிரபாகரன் பிள்ளைகள் அடி பிரபாகரன் எங்கடா நீங்க எங்கடா நீ எங்கடா அவர்கள் எல்லாரும் கேட்கிற நீ எங்கடா துரோகி, நீ எல்லாரையும் விட வேண்ட துரோகியடா நீ. மக்களே, இந்த காணொலிஇந்த கடுப்பாகினதால தான் இந்த காணொலியே வருது. இந்த காணொலிக்கு அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்ய போறான்றது எனக்கு தெரியும். ஆக மிஞ்சி போனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டவர் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திப்போம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு 7 கட்டம் அதுக்கு நான் வீடியோ போட்டுறான், மெசேஜ் போடாமல் போய் வழக்க போடுறாண்டு. அதுக்கு பிறகு திருப்பி என் யூடியூப்பை அதாவது வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு யூடியூபர்ஸ் வந்து இன்னொரு காணொலி எடுத்து வீடியோ செய்தால் அதை வந்து அங்கே ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வகையில் ஒரு யூடியூபராக இன்னொரு யூடியூப்பை வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தவர். அதன் நிமித்தம் நான் இவர்கிட்ட போய் சமரசம் பேசி எந்த யூடியூப்பை காப்பாற்றுவேன் நினைச்சவர். அது கடைசி வரைக்கும் நடக்கல. இது ஒரு பக்கம். இப்படியெல்லாம் செய்து போட்டு நீ வந்து அவங்களுக்கு அவங்க நீயும் அதே கட்டத்தில் ஒரு ஆள் தாண்டா துரோகி. நீங்க போய் டக்ளஸோட சேர்ந்திருந்து கொண்டு மேயர் பதவி எடுத்த கடுமாக்களோட டக்ளஸும் ஒரு தலைவரை போல ஒரு ஆள் தான். நாங்கள் தான் அவரை தவற விட்டுட்டோம் என்று சொன்னது யார்? எந்த வாய்? அது வேற வாய், இது நார வாய். அப்படித்தானே அர்ஜுனா? நீங்க போய் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அடி பாவண்டா பாவண்டா, உண்மையா பாவண்டா. நீ கதைக்கிறியடாப்பா, இது எல்லாம் பாவமடா. அந்த மனுஷன் சொன்னான் என்னடா ஒரு அளவுக்கு யோசிக்கிறா. உங்க அப்பாவுக்கு அண்ணாக்கு இன்னொரு அண்ணாக்கு சம்பளம் கொடுத்தோடா அந்த மனுஷன். வாங்கின சம்பளத்துக்காவது கொஞ்சம் விசுவாசமா ஏதாவது கொஞ்சம் வந்தால பற்றி கதைக்காம இருங்க. என்னடா சம்பளத்தையும் வாங்கி உங்களோட வயிறு வளர்த்து உங்களோட குடும்பத்தை வளர்த்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஓடி அங்கேயும் எல்லாம் நல்லா வளர்ந்து இன்றைக்கும் வந்து சனத்தின் வலிகள் எல்லாத்தையும் வந்து உங்களோட அரசியலுக்காக உங்களோட லாபத்துக்காக வேலை செய்து அவ்வளோத்தை உழைச்சி சுபவா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் பேந்து வேண்டா அந்த மனுஷனை வச்சு கேவலப்படுத்துறீர்கள். அண்ணா அழுகிற இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அந்த சொன்ன அண்ணா அழுகிற வலிச்சது. வலிச்சதுமா எங்க வலிச்சது? எங்க வலிச்சதுமா? எதுல வலிச்சது? எதுல வலிச்சது ராசா? இல்ல முக அதை கேட்டு எங்க வலிச்சதுன்னு சொல்லுமே. அதையும் ஒரு காணொலியில கேட்போம். சொல்லுவோம்னா நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சிருக்கிற இனம் மட்டும் நாங்கெல்லாம் நாம் தமிழர் என்ற இந்த கம்யூனிட்டுகிற கள்ளன் எல்லாம் எங்களுக்குரிய தலைவர் ஆக முடியாது. கிடையாது தமிழ் தேசிய தலைவராக இவர்களால் வர நீர் தானே அந்த 350 ரூபாய் ஆமை என்ன இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஆமை என்ன கதைப்பா ஞாபகம் வருது. நீர் இதை சொன்ன உடனே சீமானை பற்றி சொன்ன உடனே இது ஞாபகம் வருது. இந்த நாம் தமிழற்ற கதையை நீர் விடும். ஏன் தெரியுமே, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட அரசியல் போக்கு என்ன, அவங்களோட அரசியல் வரலாறுன்றது உனக்கு தெரியாது. நீர் நினைச்சு கொண்டு இருக்கிற அவங்க தமிழ் தேசிய மன்றத்தை மட்டும் பேசிக்கொண்டு இல்லை, தலைவர் தமிழீழ மன்றத்தை மட்டும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க வேண்டாம். அவங்கள அந்த நாட்டின் பொருளாதாரம், அந்த நாட்டின் இறையாண்மை, அந்த நாட்டின் பகுதியவியல், அந்த நாட்டின் இளைஞர்களுடைய எதிர்காலம்னு சொல்லி பல விஷயங்களை யோசிச்சு அதுக்காக பல போராட்டங்களை செய்த கட்சி. உனக்கு அதெல்லாம் விளங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு தெரியுமா, லக்கில் வந்தால் பை சான்ஸ் லக் கிடைச்சி வந்தால் நீர் பாராளுமன்றத்துக்கு உமக்கு அது விளங்க இல்லை அர்ஜுனா. லக்கில் வந்தாக்கள் நீங்கள் எல்லாம், நீங்கள் லக்கில் வந்தாக்கள் கதைக்கக்கூடாது. பலிகளில் அடிபட்டு சிதப்பட்டு எழும்பி அந்த இடத்துல வெண்டு வந்தவங்க கதைக்கலாம். நம்ம போல லக்கில் வந்தவங்க கதைக்கக்கூடாது. எங்கேயோ சாவச்சேரியில் எழுந்த ஒரு பேரலையில் அடிபட்டு வந்தால்தான் நீர் அங்கே உமக்காண்டி படுத்து கிடந்த ரோட்டில் ஆமி கிட்ட போலீசிட்டு அடிக்க வேண்டி சிறைச்சாலைக்கெல்லாம் போனவங்களை எல்லாரையும் துரோகிகள் கல்லர்ன்னு சொல்லி கொண்டு வீடியோ போட்டு கொண்டு தெரியுது நீர். நீர் வந்து இதுகள் எல்லாத்தையும் கதைச்சு கொண்டிருக்கிறீர், அதை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கணும். இதுகள் எல்லாத்துக்கும் பிறகு மக்கு நாங்கள் ஓட் போடணும்னு நினைக்கிறீர்களே. கேப்பா தமிழ் தேசிய தலைவராக இவர்களால வர முடியாது. உம்மாலே மேலாது வேற இந்த மாதிரியான கலசடைகளால எல்லாரும் கலசடை, எல்லாரும் கலசடை. அர்ஜுனா ராமநாதனை தவிர எல்லாருமே கலசடை.
இருந்தது. இந்த தேசிய தலைவருடைய போராட்ட வரலாறு வரலாறுக்குள்ளா இருக்கும். ஆனால் இதை நாங்கள் எழுத்து வடிவமாக மாற்றேன் என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எழுத்து வடிவமாக அடுத்த சந்ததியை கொடுக்கல என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. புலம்பெயர் வாழ் மக்கள் எழுத்தாளர்கள் 1000 பேர் இருக்கிறீங்க. நீங்க எழுத்தாளர்கள் 1000 பேர் வைக்கணும். இந்த எழுத்தாளர் பேர் சொல்ல வர அந்த கனடாவில் இருக்கிற சிவாராமணி, இந்த கார்ல இருந்து ஒரு வடிவான முகம் சிவாராமணி என்று சொல்லுகிறாள். அதே மாதிரி இந்த கார்ல இருந்து ஒரு வீடியோ ஓடுவார். அவர் முதல் துரோகம் அந்த சேனலுக்கு பேர் வச்சிருந்தார். இப்போ சுடரோ படரோ ஏதோ ஒன்று மாற்றிட்டார் அதுக்கு பேர். அவர் மின்னிட்ட நல்லா ஆரம்பத்தில் வாங்கினவர், நல்ல வடிவாக கொடுத்தான் அவருக்கு விளக்கம். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து ஒரு ஆள் வருவார், அவருக்கும் கொடுத்தான். இப்போ அவையில் எல்லாரும் தான் சொல்கிறோம் அந்த எழுத்தாளர்கள். சொல்லுங்க, எழுத்தாளர் 1000 பேர் இருக்கீங்கன்னா ஓ கலைஞர்கள், மிகப்பெரிய கலைஞன் ஐயா நீ. உன்னை போல ஒரு கலைஞரிஞ்சே இல்லை. இந்த ஈழத்து சினிமான்னு சொல்லி திரிகிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். 6வது உங்களில் 6வது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் மாதிரி உங்களால் முடிஞ்சா செய்து காட்டுங்களா பாப்பா. மேலுமெண்டா ஒரு தராலே மேலாது. எத்தனை பேர் எத்தனை வீடியோ போடுறாங்க தான். இப்போவும் அதை கிரியேட் பண்ணி, அதாவது வந்து இவர் செய்கிற ஒரு விஷயங்களையும் கிரியேட் பண்ணி ஒரு நகைச்சுவையாக காணொலியில் போடுறாங்க தான். ஆனால் இந்த ஆள் மாதிரி கடைசி வரைக்கும் மேலாது ஓப்பன் சேலஞ்ச். 7 மணி நீங்கள் செய்து காட்டுங்க பாப்போம் கலைஞர்கள். இந்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக மகாவம்சம், மகாபாரதம், ராமாயணம் எழுதப்பட்ட மாதிரி எங்களுடைய தேசிய தலைவருடைய 39 வருட போராட்டத்தை வரலாறு 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 புத்தகங்கள் எழுதப்பட்ட, நூல்கள் எழுதப்பட்ட வரலாறுகளோட ரத்தங்கள்ல, வலிகள்ல, காதுகள்ல இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற வரலாறுகள் இருக்கு ராசா. உங்களுக்கு அது தெரியாது ராசா, அது தெரியவும் வாய்ப்பு இல்லை ராசா. நீங்கள் உருட்டி விடுங்க உங்களோட தாயக்கட்டையில. வரலாற்று அண்டல் பாலசிங்கம் என்ன எழுதியிருக்கேன், அதெல்லாம் எழுதின புத்தகங்களை தாண்டி அதுக்கு மேல அடேல் பாலசிங்கம் எழுதியிருக்கேன். தாண்டி யாரால எங்களால் அது எழுத முடிஞ்சது? தமிழ்ல யாராவது எங்களுடைய போராட்டங்கள் எழுத? இதுக்கு நான் என்ன சொல்றது, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரலாறுகள் எழுதப்பட இல்லை, வரலாறுகள் சொல்லப்பட இல்லைன்னு சொல்றாரு இந்த மகான். இது வந்து புதுசாக இன்னொரு கிரியேஷனா தம்பி. நீங்கள் இந்த காணொலியில் ஒரு விஷயம் சொன்னீங்கள் தம்பி, இந்த புத்தகங்களாக எழுதப்பட இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தை செய்யலாம் தம்பி, நீங்கள் முன்னின்று செய்யுங்கோவன், அதுக்கு எவ்வளோ முடியுமென்று சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் பின்னால் சப்போர்ட் தரோம், ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் அதை செய்து முடியுங்கோவன் என்று கேட்டா ஐயா இக்கோட்ட முறை அனுப்பு. அதுக்கு தானே பிளான். பக்கம் பக்கமாக ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு நடந்த விடயங்களையும் அழகா ஆறுதலாக தமிழ்ல எழுதியிருக்கேன். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இந்த வடக்குமான சபையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு பெரிய வேலை சும்மா கிடக்குது. அவர் எழுதியிருப்பார், எழுதி கிழிச்சிருப்பார். அவருக்கு வடக்கு மாகாண சபை என்ற கனவு கிடக்கிறதால இதை செய்யல என்று சொல்றார். உலகத்தையும் யோசிக்கல. நான் பார்த்தேன், ஒருத்தர் சொல்லி இருக்கிறேன், தான் வடக்கு மாகாண முதலமைச்சராக வந்தா தமிழ்ல விடுதலை பள்ளிகளுக்கு வீடு கட்டுவேன், கோயில் கட்டுவேன் சொல்லியிருக்கேன். கோயில் கட்டுவதற்காக அவங்க சாய் அப்படிதான் அர்ஜுனா ஆரம்ப காலத்துல சாவிச்சிருந்த வரைக்கும் 50 பவுன் சேர்த்தாருங்களாம். லண்டன்லையும் பிரான்ஸ்லையும் அர்ஜுனாவுக்கு கோவில் கட்டுறது. ஆறுக்கு அந்த முட்டாள்தனமான முடிவு வந்தது. ஆருக்கு இந்த முடிவு வந்தது அர்ஜுனா ராமநாதனுக்கு கோயில் கட்டுறதுக்கு? மனுஷன் வாழும் தெய்வத்துக்கு என்னடா நீங்கள் கோயில் கட்டலாம்? வாழும் தெய்வம் அந்த மனுஷன் யோசிச்சு பாருங்க. உள்ள நாட்டில் இருக்கிற எல்லா படித்தவங்களையும், உள்ள நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களையும் கேவலமான வார்த்தைகளில் உச்சத்தால் எப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிற உத்தம புருஷன் ஐயாங்கிற அர்ஜுனா ராமநாதன், அந்த ஆளுக்கார ஐயா கோயில் கட்ட வந்தது முட்டாளர்கள். நீங்க சொல்லுங்க. கோவில் கட்ட வேண்டாம், கட்ட வேண்டாம். என்னுடைய பேங்க் 4 லட்சம் ரூபா பாராளுமன்ற சம்பளம், டிரைவர் சம்பளம் 1.5 லட்சம் ரூபா, அதுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யணும்னு சொன்னால் அவைக்கு சம்பளம்னு சொல்லி கிம்பளம் பம்பளம்னு சொல்லி எக்கச்சக்கமாக அள்ளிக்கொண்டு யூடியூப்பில் வேற 4 கீழமான வார்த்தைகளை பேசி அருமையான வீடியோவை போட்டுட்டு சூப்பர் டாக்டர் வாழ்த்துக்களோட குமன்சையும் போட்டு அடித்து வியூவர்ஸை தள்ளி அதால வார காசையும் முளைச்சி கொண்டிருக்கிற அர்ஜுனா ராமநாதன் பேங்க் பேலன்ஸ் 0ண்டா. 4000 3000க்கு தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவன் நிலைமை என்ன? அவன் பேங்க் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? அவனுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குமா? மிகப்பெரிய கேள்வியா கிடக்கா இல்லையா? ஜனாதிபதி அவர்களே, இந்த டின் என்ற சொல்லி கொண்ட கொண்டு வந்தீங்கள் தானே, இவங்களுக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, இந்த மனுஷனுக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. பாருங்க, பேங்க் பேலன்ஸே 0வா கிடக்காம. பாராளுமன்ற சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி விடுங்க, இன்னும் 1 மாசம் கிடக்குது ப்ளீஸ். வீடு கட்ட தேவையில்லை. அர்ஜுனாக்கு வீடு கட்ட தேவையில்லை. அர்ஜுனாட்ட கிடக்குது வசந்த மாளிகையா.
நீங்கள் இந்த மாவீரர்களுடைய வரலாற்றை கதைக்கிறதுக்கு ஒரு புத்தகங்களை அடுத்த தலைமுறைகள் வாசிக்கிறதுக்கு வந்து ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் எழுதி வச்சுட்டு போவோம். நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் எழுதி வச்சுட்டு போகிறோம். நீங்கள் சிங்களத்தில் இந்த விஷயங்களை சொல்லலாமே. சிங்களத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் யூடியூப் வச்சிருக்கிறீங்க தானே, இது எல்லாத்தையும் யூடியூப்பில் ஒரு காணொலியாக போடலாம் தானே. தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரை பற்றி அவதூறு பரப்பிக்கொண்டு தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரை பற்றி அசிங்கமான தமிழில் இருக்கக்கூடிய கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி காணொலிகள் செய்து கொண்டிருக்கிறத விட்டுட்டு, நான் ஒரு படித்த மருத்துவர், அதுவும் குழந்தை மருத்துவம் செய்த நான் ஒரு வைத்திய அதிகாரி, அதே நேரம் ஒரு வைத்திய சாலையின் ஒரு பிரதான அதிகாரியாக இருந்த நான், அவ்வளவு எனக்கு அறிவு திறமை இருக்குது, அவ்வளவு தாளந்து இருக்குது, எனக்கு அவ்வளோத்தையும் வச்சிருக்கிற நீர் எழுதலாம் யூடியூப்பில் சொல்லலாம். இதுகள் எல்லாத்தையும் இதுகளை நீர் சொல்ல மாட்டீரே, நீர் எதை சொல்லுவீர்? அந்த புத்தகங்களை அழகாக அவர்களுடைய போராட்டங்களை அழகாக எழுதி வச்சுட்டு போகும். மகளே, புத்தகத்துக்கு காசு சேர்க்க நாங்கள் ரெடி. புத்தகத்துக்கு காசு சேர்க்க நாங்கள் ரெடி. புத்தகமும் வரும், வரலாறும் வரும். அந்த வரலாற்றில் சின்ன பக்கத்தில் மஹிந்தா அப்பா நாமல் அரசியல் நண்பன் என்றும் ஒரு வரி வரும். அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க போகணும். அந்த புத்தகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவார், கேளுங்க. அழகாக அதை ஒரு அடுத்த தலைமுறை வாசிக்கக்கூடிய மாதிரி எழுதி வச்சு, அடுத்த தலைமுறை கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி வச்சு போட்டு யூடியூப்லையும் பாராளுமன்றத்திலையும் சொல்ற ஆள பேர் தேசிய தலைவர் நின்றவங்களுடைய எல்லாம் சந்திச்சு உண்மையான கதைகளை எழுதி வையும். கூட அண்ணா டைம் 2 அண்ணாமார்ட்ட எங்களுக்கு போய் நல்லா தெரியும். வெளிநாடுகள்ல அவங்க 2 பேரும் தான் உசுரை கொடுத்து நின்றவங்க. 2 பேரும் அண்ணாமார் 2 பேரும் தான் உசுரை கொடுத்து நின்றவங்க கடைசி வரைக்கும் தேசிய தலைவரோட. அவங்கள்ட்ட கேளுங்க வேணப்பா, சொல்லுவாங்க முழு வரலாறு. மாவீர தினம் கொண்டாடுறதாலதான் உழைக்க போறீங்க. நீங்கள் தான் எங்களுடைய தமிழகத்தின் மிகப்பெரிய கருணாமான பெரிய துருவம் இல்லை. மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கிறதுல உழைப்பு, அதில் நான் மாற்றுக்கிறது இல்லை. அர்ஜுனா சொல்றது உண்மை. கனவேர் அது உழைப்பாக செய்து கொண்டிருக்கணும். அதுக்காண்டி இந்த மாவீரர் தினம்ன்றது மக்கள்கிட்ட உணர்வுன்றதை புரிஞ்சு கொள்ளாத ஒரு மரமண்டைக்குன்னு சொல்றது. அதை உழைக்கிறான்றதுக்காண்டி அந்த உணர்வுகளை கேவலப்படுத்தக்கூடாது. அர்ஜுனா விளங்குதோ? உங்களுக்கு பாய் கிடக்குன்றதுக்காக பாய்க்குள்ள நாக்கு கிடக்கு, நாக்குக்கு முன்னுக்கு 2 நீட்டு கொண்டிக்கிற பல்லு கிடக்குன்றதுக்காண்டி தேவையில்லாத எல்லாத்தையும் கிடைக்கக்கூடாது. விளங்கி கொள்ள வேணும். விளங்குதோ? மாவீரர் நாளுன்னா நீர் அவருக்கு முள்ளிவாய்க்கால் தினத்துக்குள்ளேயும் இந்த கதை சொன்ன நீர். நான் அதுக்கு எல்லாம் நிற்காங்க இந்தியாவில் உண்டு முள்ளிவாய்க்கால் நேரம் இந்தியாவில் ஒன்று கதை விட்ட நீர். பல்லு கவனம், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நீர் பாவிக்கிறீர். இதெல்லாம் உண்மையிலேயே மிக மிக புல உமக்கு மட்டும் இல்லை, சார்ந்திருக்கிறார்களுக்கும் சரி எல்லாருக்குமே இது அவதூறான விஷயம். அது சொன்னாலும் விளங்காது. என்னத்தை செய்யறது தெரியாம கிடக்கு. நீர் மாகாண சபை கனவா வச்சிரும் நினைவாகிறத பார்ப்போம். உருத்திரகுமாரன் மாதிரியானவர்கள் மிகப்பெரிய துரோகிகள். நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாரும் துரோகிகளோ என்றது எனக்கு தெரியாது. நான் ஏதாவது செய்ய வழிகிட்டா கூட அவர் தேசிய தலைவருடைய பெரிய பாகனுடைய மகன் அடிக்கடி என்ன பேசி கொடுக்க, அடியா புடியா கெட்டவன் அப்படி ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, தயவு செய்து இவர் யாரை சொல்றாருன்னு விளங்குது உங்களுக்கு சொல்றாங்க. என்றால் உங்களுக்கு கதிரையில இருந்தால் எழுப்பி விடுறதுக்கு 4 பேர் வேணும். ஆகவே அந்த தெய்வத்தோட கொண்டே அதை பெரிய பண்ணமான்னு சொல்லாதீங்கடா. டேய், உன்னுடைய அப்பா அங்க சம்பளத்துக்கு வேலை செய்ததையே நீ அவ்வளவு பெருசா சொல்லி கொண்டிருக்கல. அந்த மனுஷன் கூட பிறந்த தமையன்ற மகன் என்று சொல்றதில்லை. என்னடா உனக்கு வேண்டி கிடக்குது? இதை நான் சொல்றதுக்காண்டி அவருக்கு நான் ஆதரவாக காணொலி ஓடுறேன்னு நினைச்சிடாதேங்கோ. நான் யதார்த்தத்தை கேட்கிறேன். இவர் சம்பளத்துக்கு வேலைக்கு போன தன் தகப்பனையும், சம்பளத்துக்கு வேலைக்கு போன தமையனையும், மற்ற சம்பளத்துக்கு வேலைக்கு போன இன்னொரு தமையனையும், அதாவது குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் சம்பளத்துக்கு வேலைக்கு போன ஆக்கள், அவ்வளோ பெரிய ஆக்களா இவர் கதைச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த அர்ஜுனா என்ற பெரிய புடுங்கி இவர்களாம் கதைச்சு கொண்டிருக்கல. சொந்த கூட பிறந்த தமையன்ற மகனுக்கு கதைக்க உரிமை இல்லையா? அவன் கதைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால் இருந்தால் எழுப்பி விடுறதுக்கு 4 பேர். உருவ கேலி செய்யாதேங்கோ அர்ஜுனா. உங்களோட உருவத்தை கேலி செய்ய வழிக்கிட்டா அங்கமாக பிரித்து வைக்க எங்களுக்கு ஏலும். நாங்கள் அந்த வேலை கேவலமான வேலை உங்களை போல செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அப்படி செய்ய தெரியாது. அதுதான் உண்மை. விளங்கி கொள்ளுங்க ப்ளீஸ். அடுத்தது என்ன விமர்சித்து கொண்டு நான் கெட்டவன் அப்படி இப்படிலாம் அடிக்கடி போஸ்ட் போட்டு நீங்க யாருடைய எனக்கும் தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. சும்மா ஊடகங்கள்ல வர நான் மஹிந்த ராஜபக்சோட கதைக்கிறேன், நாமல் ராஜபக்சோட கதைக்கிறேன், டிவி சேனலோட கதைக்கிறேன்ற 4 சொல்றதையே எடுத்து எனக்கே கெட்டவன் என்ற வார்த்தைகளை கொடுக்கறது விட்டு போட்டு கொஞ்சம் சிந்தியுங்கோ புலம்பங்களே. என்னுடைய கடமையை நான் கண்மூடே. புலம்பெயர் மக்களே சிந்தியுங்கோ. அக்கௌண்ட் நம்பர் இருக்கா கேளுங்க வாட்ஸ்அப்ல. எந்த உருவம் கண்மூடே இல்லை, என்னுடைய கடமையை செய்து உங்களோட கடமை என்ன செய்றீங்களா இல்லையான்றதை அடுத்த மாகாண சபை தேர்தலை அர்ஜுனா ராமநாதன் ஒரு கேள்வி. தன் உருவம் கண்மூட முதல் தன் கடமையை முடிக்குமான்னு சொல்றார். உங்களோட மகனுக்கு இப்போ 13 வயசு வந்துட்டுது. நீர் போட்ட ஒரு காணொளி, அதாவது உங்களோட யூடியூப்பில் எடுக்கிற ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களோட மகனை பார்க்க விடுங்கோ. பார்க்க விட்டுட்டு
காணொளி முடிய உங்களோட மகனை கேளுங்க, தம்பி இந்த காணொலியில் என்னடா சொல்லியிருக்கிறேன்னு. அவர் உங்களுக்கு அதை தமிழில் அழகாக விளக்கமாக சொல்லட்டும். அதாவது வந்து நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் காணொலியை அவர் பார்த்துட்டு அந்த காணொலிக்கு அவர் தமிழில் விளக்கம் தரட்டும். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களை விளங்குதோ, பெத்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அப்பா போராளி, அண்ணா போராளி, இன்னொரு அண்ணா போராளி, நான் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மக்களுடைய ஆபத் பாந்தவன், அடுத்த மாகாண சபை முதலமைச்சர் என்ற நான் தான் பெரிய கனவு கோட்டையை கட்டி தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்த போறேன் என்று சொல்ற அர்ஜுனா ராமநாதன் பெத்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தேசிய அரசியல்வாதி, தமிழீழ முன்னாள் போராளிகள்கிட்ட பேரப்புள்ள, முன்னாள் போராளிகள்கிட்ட புறாமகன், தமிழ் தெரியாது. அர்ஜுனா ராமநாதன் இதே ஒரு ஓப்பன் சேலஞ்சாக உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். நான் ஏற்கனவே ஒருக்கா சொன்னேன், உங்களோட பிள்ளைக்கு தமிழை சொல்லிக் கொடுங்க உண்டு. நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களே, ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழண்டா நான் அதை சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியும் அர்ஜுனா ராமநாதன். அதனால தான் உங்கள் மேலே அவ்வளோ அழகாக நாங்கள் உங்களை பற்றி ஆதாரங்கள் எடுத்து வச்சு கதைக்கிறோம். நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களை நாங்கள் கதைக்கிறோம்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்கள். ஆனால் நீங்கள் யாருன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். விளங்குதா? பெத்த பிள்ளைக்கே தமிழ் தெரியாது, நீங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதி. நீங்கள் தான் கண்மூட முதலும் கூட கடமையை செய்து முடியும். பிள்ளைக்கு போய் தமிழை சொல்லி கொடுறா பரதேசி. நாங்கள் பார்ப்போம். நீங்க சாகரத்துக்கு முன்னா உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்வோம். எங்களுக்காக தங்களையே இழந்தவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? நீர் போய் முதல் கேளு உம்முடைய மனச்சாட்சியை. நீர் போய் கேளு உம்முடைய மனச்சாட்சியை போய் நீர் கேளு. கண்ணாடிக்கு முன்னால் இதே வார்த்தையை திருப்பி திருப்பி கேளு. இல்லை இந்த வீடியோவை பிளே பண்ணி போட்டு திருப்பி திருப்பி பேர் அந்த மனச்சாட்சி படி நீங்க கேட்டு. என்னுடைய மனச்சாட்சிக்கு இன்றைக்கு நான் வெளிநாட்டுக்கு ஓடாம இருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருந்துதான் அரசியல் செய்யறேன். இன்றைக்கு நான் கொழும்புல நின்று தான் அரசியல். யாழ்ப்பாணத்துல ரெண்டு செய்கிறீரோ, கொழும்புல ரெண்டு செய்கிறீரோ, எங்க ரெண்டு செய்கிறீர்? படியாவளையும் கொள்ளும். நான் கொழும்புல நின்றுதான் சிங்கள மக்களுக்கு மத்தியில தேசிய தலைவர் சமாதானம் இவ்வளவு பேர் நான் செய்யறேன். நீர் கொழும்பிலண்டு அரசியல் செய்யலாம், ஆனால் கயேந்திரமார் கொழும்பிலண்டு செய்யக்கூடாது, ஸ்ரீதரன் கொழும்பிலண்டு செய்யக்கூடாது, சுமந்திரன் கொழும்பிலண்டு செய்யக்கூடாது, நீர் கொழும்பிலண்டு செய்யலாம். ஐயா, நாங்களும் வெளிநாட்டிலேருந்து கதைக்க இல்லை, நாங்களும் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் கதைக்கிறோம். சாதாரண குடும்பத்தில் சாமானிய மனுஷராக இருந்தோன்னு அன்றாடம் உழைச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் தான் கதைக்கிறோம். நாங்களும் உங்களை போல உயிர் அச்சுறுத்தல் எக்கச்சக்கம் கண்டு தான் இருக்கிறோம். உங்களை விட நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய வேதனைகளும், நிறைய அடக்குமுறைகளும், நிறைய விதமான எல்லாமே கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். விளங்குதான்? நீங்கள் உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, வெளிநாட்டுக்கு கூடாமல் இருக்கிறோம்னு சொல்லி சொல்லாதீங்க. எல்லாம் முடிஞ்ச அசைலம் அடிப்பியால் மாகாண சபை இல்லைன்னு சொன்னால் அசைலம் அடிப்பாரால் இருந்து வேறுங்க. ஆக என்னுடைய அரசியல் என்னன்றது என்னுடைய என்ன நேசிக்கிறார்களுக்கு தெரியும். ஓ, நேசிக்கிறார்கள் சரியா? உண்மை நேசிக்கிறார்கள, உண்மை நேசிக்கிறார்கள, அவங்கள் தான் தமிழ் தேசிய துரோகிகள். உண்மை நேசிக்கிறதாலே அவங்க துரோகிகள். ஏனென்றா நீரே உங்களுடைய அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு, உங்களுடைய அண்ணா வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது தாற்பயமாக இல்லாத மனுஷன். அப்போ உமக்கு உண்மை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ துரோகிகளாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீரே உலக மகா துரோகி, உண்மை நேசிக்கிறார்கள் அதை விட துரோகிகள். ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாரையும் துரோகிகளாகி போடுவீர்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே துரோகிகள், நீங்கள் மட்டும்தான் சிறப்பான தரமான ஆட்கள். செய்கிறீர்களான்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். ஆனால் உண்டு வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் நான் சொல்லலாம் சுகம் பெருமாள் தப்பாது. குந்தையா பாஸ்கரன் ஐயா, நான் இன்னொரு கோயிலோட ரீச் ஆகல. அதானே குந்தையா பாஸ்கரன் இல்லையே, நீர் வெடிமுருகன் அர்ஜுனா இல்லோ. அதுக்குள்ள 15,000 ரூபான்றதுக்கு இல்ல. இது டாக்டர் ராமநாதன் பிள்ளையா சொல்றீர், வெடிமுருகன் அர்ஜுனான்னு சொல்லுங்க. வடக்கு மாகாண சபையில எங்களுடைய போராட்டங்கள் தொடர்பான அடுத்தடுத்த தீர்மானங்கள் அடுத்தடுத்து தீர்மானங்கள் சுப்ரீம் கோர்ட்ல தான் போய் நிற்கும். அதையும் சொல்லி போட்டு முடிக்கும். தீர்மானங்கள் என்ன எனக்கு நீங்க தந்து நான் ஒரு தீர்மானமோ ஸ்டாச்சு ஒன்று நிறைவேற்றினால் ஆளுநர் சைன் பண்ணணும். இந்த வேதநாயகன் சைன் பண்ண மாட்டேன். ஆகவே அது நீதிமன்றத்துக்கு போகும். என்ன தீர்மானம்? வேதநாயகன் என்னோட முட்டுவார். ஆனா எனக்கு மெஜாரிட்டி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல காலாகாலமா இழுவடும். அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். மாகாண சபை இந்த காலம் முடிஞ்சிடும், திருப்பி மாகாண சபை வந்துடும். சொல்லுங்க. இந்த மெஜாரிட்டி இருக்கும் வரைக்கும் மறுபடியும் உங்களுக்கு இந்த மண்ணுல மானத்தோட வாழலாம்ங்கிற நம்பிக்கை. உளநாட்டு மானம் மரியாதை தமிழுக்கு இருக்கக்கூடிய, தமிழ் தேசியத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டே பாராளுமன்றம் வரைக்கும் வித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். படித்த நான் வைத்தியர், வைத்திய அதிகாரி, ஒரு வைத்தியசாலை இந்த பணிமன பொறுப்பாளர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோண்டு கேவலமான வார்த்தைகள் தமிழில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு காணொலிகளையும் சொல்லி கொண்டிருந்த இந்த அர்ஜுனா ராமநாதன் மானத்தோட வாழ்றதுக்கு வழி தருவாராம். மாகாண சபைக்கு ஒருக்கா போட்டு விடுங்க போட்ட நான்
மானசபை நான் ஒன்றும் முதல்ல இருந்த மானசபை கல்லர் மாதிரி ஓட்டு போடுறதுக்கும் ஏனி பில்டிங்கும் காசடிக்க போறது இல்லை. என்னுடைய நோக்கம் முழுக்க 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 எங்களுக்கு தெரியும் தானே உங்களோட நோக்கம் முழுக்க 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 அங்க 2029 நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க 2029 ஆரண்டு என்னத்துக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. அவியல் இல்லாம எங்களுக்கு வேண்டாமண்டு விட்டுட்டோம் ராசா. ராசா புதுசாக யாராவது இருந்தால் கொண்டு வாங்க ராசா. நீங்கள் அவையை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு அவையத்தான் கொண்டு வந்து ரக்க போகிறோன்னு சொல்லிக்கொண்டு மாகாண சபையில் உங்களோட கனவுகளை கொண்டு வந்து விளங்க இல்லை அர்ஜுனா ராமநாதன். உங்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு விளங்க இல்லை. என்ன காரணம் விளங்க இல்லைன்னு சொல்கிறது காரணம் உங்களுக்கே அது விளங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒத்தாசையான காலொனிகள் போடுறாக்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாக்கள் இந்த சிவாரமணியும் அந்த கனடாவில் இருக்குது அவர் மாதிரியான நபர்கள்ன்றதால உங்களுக்கு இதுதான் கற்பனை உலகம். இந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி, உங்களுக்கு தான் வசூல் வேட்டை அடிச்சு தள்ளுங்க. உங்களுக்கு என்ன காசாவனமா யூடியூப்ல வீடியோ போடுறதுங்க என்ன உங்களுக்கு பின்னால இந்த கனவு நோக்கி போகல. அதுதான் யதார்த்தமான பகுதி. அது உண்மைதான். இந்த கனவுல கொண்டே உங்களை விடவே இயலாது. உமக்கும் அந்த கனவுக்கும் அந்த கனவுன்றது லட்சியம்ன்றது இல்லைன்னு சொன்னா அந்த தமிழர்களுடைய ஒரு வாழ்வியல் என்றது அவர்களுடைய மீளெழுச்சி என்றது அவர்களுடைய ஒரு உயர்ச்சி என்றது உமக்கு அது கிட்டவும் கிட்டாது. என்ன காரணம் என்றால் உங்களுடைய பிள்ளைக்கே தமிழ் தெரியாது. நீர் என்னென்ன எதிர்கால தலைமுறைகள்கிட்ட தமிழை கொண்டு போய் உருவாக்க போறீங்க, கொடுக்க போறீங்க. அது நமக்கு கொஞ்சமும் சரி வராது, செட் ஆகாது ராசா. நமக்கு அது செட் ஆகாது. போலீஸ் அதிகாரம் வேணும், எங்களுக்கு காணி அதிகாரம் வேணும், நாங்கள் சுயமாக வாழ வேணும். என்னுடைய அடுத்த காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்குற ஆளை பார்த்தது காணி பிரச்சனைக்கு ஒரு பொம்பளைக்கு சுடுவன் நாய் என்று சொல்லி தூக்கினால் தான் இந்த நாய். இது காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்குது. பார்த்தோ கொடுத்தா அப்படி கொண்டு யோசிச்சு பாருங்க. முதல் வடி எனக்கு விழும் இல்லையோ சொல்லுங்க பாப்போம். தலைமுறை இல்ல எங்களுக்கு இது காணாத எங்களுக்கு நாடு வேணும் என்று போராடும். சர்வதேச ரீதியாக வெடி வைக்கிறது வேற இனப்படுகொலைகளை முன்னிறுத்தி சர்வதேச ஐசிஜிக்கு கொண்டு போய் ஐசிசிக்கு கொண்டு போய் அப்படி போராடும். ஆனா நான் அதுக்குரிய அடித்தளத்தை மக்கள் வாழ்வதற்குரியதை செய்து வச்சு இந்த அரசியல் இருந்து நான் போறேன். நான் தூரம் இருந்து பார்க்கிறேன் அங்கே ஒவ்வொரு நாடு என்ன செய்யறாங்க. ஆனா புதிதாக ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உதவி செய்யணும். அவ்வளவுதான் உங்களுக்கு. புதுசாக அரசியலை கட்டமைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் அந்த ஆணியை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் ஒரு ஆணியம் எங்களுக்கு பிடுங்க தேவையில்லை. அவ்வளோ தான் நாங்களும் சொல்கிறோம். போட்டு வாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. இந்த காணொலியின் இறுதியில் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்த உறவுகளுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் இந்த காணொலி ஏன் செய்தேன் நான் என்று சொல்லி. உண்மையிலேயே எங்கட வலிகளையும் எங்கட வேதனைகளையும் காலாகாலமாக உங்களுக்கு தேர்தல் காலங்கள் வர்ற நேரங்களில் உங்களுக்குரிய தேர்தல் சுயலாபத்துக்காக, உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக, உங்களுடைய அரசியல் வாழ்வுக்காக நீங்கள் இதெல்லாத்தையும் திருப்பி திருப்பி எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த வலிகளை அந்த ரணங்களை நாங்கள் வலிகளாக திருப்பி அசைபோடுற நேரங்களில் அந்த பொம்மையில் நீங்கள் குளிர்காயறதுக்கு பார்க்குறீர்கள். இந்த குளிர்காயிற நாய்கள் எல்லாத்தையும் ஓட விட்டு கலைப்பம்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நாங்கள் காலாகாலமாக இந்த வலிகளை அனுபவித்து கொண்டிருக்கணும், இந்த வேதனைகளை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கணும். இந்த வலிகள் இந்த வேதனைகள் தான் எங்களோட வாழ்வாகவே இருக்கணும். ஆனால் இதுகள் எல்லாத்தையும் பேசி 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 பேசியே நீங்கள் எங்களை கேவலப்படுத்தி நாய்களாக்கி, நாய்களும் கேவலமானவர்களாக்கி, மனுஷ ஜென்மமாமே இல்லாமல் எங்களோட உணர்வுகளை எங்களோட எல்லாத்தையுமே சாகடிக்கிற வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் முதலாவது ஆளாக வருவீர்கள். உங்களுக்கு நாங்கள் தாம்பூலம் எடுத்து ஆராத்தி செய்து உங்களை கொண்டு மாகாண சபையில் இருந்தோம். அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கிறார் இவர். இதனால தான் இந்த காணொலி வந்தது. இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயங்களில், நான் பேசின விஷயங்களில், கருத்துக்களில் ஏதாவது முரண் இருந்தால், இல்லைன்னு சொன்னால் இதில் ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதில் சுட்டி காட்டுங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள்ட்ட தயவாக நான் கேட்குறேன், உங்களோட காலில் விழுந்து கேட்குறேன், தேவையில்லாத கமெண்ட்ஸ் எழுதாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலிக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. அதை தான் திருப்பி சொல்கிறேன். வேறு என்ன, மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்களோட விடைபெறுவது நான் என்று உங்கள் அன்பின் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகள். ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரக்கொழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா.